ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 2 வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பரிகசிக்க விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார்: எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் நம்முடைய ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வரும்படி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். நம் மனிதனிடத்தில் ஒத்தாசை வரும். இவர் எனக்கு இதை செய்து விடுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் செய்வார். இவர் எனக்கு இதில் உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார், நிச்சயம் அவர் உதவி செய்வார். இவர் எனக்கு இதை வாங்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார், அவர் நிச்சயம் இதை வாங்கி கொடுப்பார் என்று நீங்கள் மனிதர்களை மாத்திரம் நோக்கி பார்த்தால் அது எப்படி இருக்குமாம்? மழை இல்லாத, மழை தராத வெற்று மேகங்கள் போல இருக்குமாம். அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அதை செய்வதற்கு தேவன் அனுமதிப்பது இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு நம்பிக்கை, எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். மனிதர்களை அதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். அதே சமயத்தில் என் நம்பிக்கை அவர் மேல இருக்கணும், மனிதர் மேல் அல்ல, ஜனங்கள் மேல் அல்ல, மிருகங்கள் மேல் அல்ல, வயல்கத்தின் மேல் அல்ல, மரத்தின் மேல் அல்ல, மலைகளின் மேல் அல்ல. என் நம்பிக்கை அவர் மேல் இருக்க வேண்டும். நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறத நாம் பார்த்து அனுபவிக்க முடியும். நாம் என்ன நினைக்கிறோம்? நாசிலே சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாம அவர் மேல பற்றுதலாய் இருக்கணும். அப்பதான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு இறங்கி வரும். நம்ம நினைவுகள் எல்லாம் மாமாவை, மச்சான, தாய, தகப்பன, இந்த பூமியில் இருக்கிற யாரா வேணா இருக்கலாம், அவர்கள் மேல நம்ம நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை சடுதியில் காணாமல் போயிடும். ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கை நித்திய 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 காலமாயிருக்கும். சில சமயங்களில் நம் வாழ்வில் சில சூறாவளிகள் வீசும். அந்த நேரத்தில் நாம் வீசுகிற சூறாவளியை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்போம். ஆனால் அந்த சூறாவளிக்கு நடுவில் நம்முடைய இரட்சகராகிய தேவன், நம்முடைய மீட்பராகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட நிற்பதை கவனிக்க அல்லது அவரை பார்க்க அல்லது அவரை அனுபவிக்க
அல்லது அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பதற்கு நாம் விட்டு கொடுக்க இயலாமல் இருந்திருப்போம். ஆனால் அவரும் பக்கத்தில் தான் இருந்திருப்பார். முடியாத கட்டம் வரும். அப்பதான் நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னை கைவிட்டீரே. ஆண்டவர் சொல்லி, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போல, நீ தான் என்னை பார்க்கவே இல்லை, நீ தான் என்னை கண்ணோக்கவே இல்லை. நீ வேலை பார்க்குற, காற்றை பார்க்குற, அதனுடைய அசைவை பார்க்குற, அதன் தன்மையை கேட்குற, ஆனால் உன் கூட நான் இருப்பதை கவனிக்கலை. உண்மை தானே? நிறைய நேரங்களில் நாம் சூழ்நிலையே பார்த்துட்டு இருப்போம், பிரச்சனையே பார்த்துட்டு இருப்போம். ஒரு சமயம் ஒரு தெய்வ மனிதன் இப்படி சொன்னார். அவர் சொன்ன அந்த நேரம் அதிகமாய் பேசப்பட்ட ஒரு மனிதன் வீரப்பன். வீரப்பனை பற்றி அவரை கொன்னுட்டாங்க, அவர் இறந்துட்டார் அப்படின்னோடனே அதை பற்றி ஊரெல்லாம் பேச்சு. அவருக்கு பிடித்தவங்களும் பேசினாங்க, பிடிக்காதவங்க பேசினாங்க. அவருடைய என்ன சொல்றது, அவரை பற்றி அறிந்தவர்கள் பேசினாங்க, அறியாதவர்கள் பேசினாங்க. இப்படி பேசும்போது அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அன்னைக்கு காலையிலிருந்து ராத்திரி படுக்க போற வரலும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அவர் எப்படி ஆயிடுச்சு, இவங்க ஃபோன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு, ஒரே பேச்சு. ராத்திரி படுக்க போகும்போது ஒரு ஜெபம் பண்ணுவோம்ல, அதாவது விசுவாசின்னா நிறைய பேருக்கு அந்த ஜெபம்னா என்னன்னு சில நேரத்தில் தெரியாது. ஆனால் ஊழியக்காரங்க கண்டிப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஊழியம் இருக்குது, ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு வருகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள், காரியங்கள், காரணங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு அன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், ஊழியத்தில் செய்த ஆசீர்வாதங்கள், ஊழியத்தில் செய்த அற்புதங்கள், இதை சொல்லி நன்றி சொல்லணும்ல. இது டெய்லி ஒரு ஊழியக்காரன் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எனக்கு தெரியாது. குடும்ப ஜெபம் இல்லை, குடும்பமாக இருந்து குடும்ப ஜெபம் இல்லை அப்படின்னா அதை விட கேவலமான விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. அது கூரை இல்லாத வீடு. மழை பெஞ்சா உள்ளே வரும், வெயில் அடித்தா உள்ளே வரும், எல்லாமே. அதனால் அப்படி ஜெபிப்பார்கள். அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணியிருக்காரு. அப்போ ஆண்டவர் கேட்டாரா, நிறுத்து, இப்போ எதுக்கு ஜெபம் பண்ணுற அப்படின்னோடனே அவருக்கு ஸ்டன் ஆகிட்டார். காலையிலேருந்து இவ்வளோ நேரம் இந்த செத்து போனவனை பற்றியே பேசினிய, எங்கேயாவது எப்பயாவது என்னை பற்றி பேசியிருப்பியா? ஆமாம் ஆண்டவரே, நான் இங்கே பேசினேன், அங்கே பேசினேன். ஆண்டவர் கணக்கெடுத்து சொன்னாராம், இத்தனை வார்த்தை நீ அவனை பற்றியும், இத்தனை வார்த்தை வேத வசனத்தை பற்றி, ஆனால் என்னை பற்றி நீ எங்கே சொன்ன? அவர் சொல்றாரு, வெட்கப்பட்டு நின்றேன், மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ இதுக்கு கணக்கு கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? அதனால மனிதனை புகழ்வதை விட்டுவிடு. ஒரு நன்மை செய்கிறான்னா அந்த நன்மைக்காக அவனை புகழ்வதை விட்டுவிடு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. அவர் சொன்னார், எனக்கு புரிஞ்சிடுச்சு, அவரை போல ஒருவர் இல்லை, நம்முடைய தேவனாகிய இரட்சகராகிய இயேசுவை போல ஒருவர் இல்லை. ஆனால்
இந்த மனிதன் நல்லவனோ கெட்டவனோ, நிறைய கொலை பண்ணியிருக்கான், நிறைய கேசஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கிராமங்களுக்கு நிறைய நன்மை செய்திருக்கான்னு கேள்விப்படுகிறோம். அது நமக்கு வேண்டாம். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நாம தேவனை நோக்கி ஓடுவோம் என்று அவர் அதற்கு பின்பு அவர் தேவனுக்காக வைராக்கியமாய் ஓடினவர். இந்த காலவேளையில நம்முடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து தான். நம்முடைய ஒத்தாசை அவரிடத்திலிருந்து தான் வரணும், மனுஷரிடத்திலிருந்து அல்ல. தேவனிடத்திலிருந்து வந்து அந்த ஒத்தாசையில நாம் மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். இந்த காலவேளையில ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்புகிற ஒண்ணுதான், ஒத்தாசைக்காக அலைந்து தெரியாதிருங்கள். ஒத்தாசை இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே. அவர்தான் கன்மலை, அவர்தான் கோட்டை, அவர்தான் நம்பிக்கை, அவர்தான் கரம் பிடித்து நடத்துகிறவர், அவர்தான் நம்மேல் அன்பு வச்சு செயல்படுகிறவர், செயலாற்றுகிறவர். காலவேளையில அந்த ஒத்தாசை பர்வதத்தை மாத்திரம், ஒத்தாசை தருகிற தேவனை மாத்திரம் நீங்க பிடிச்சு முன்னேறி பாருங்க. உங்க வாழ்க்கையில அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா கண்களை மட்டும்தான் நான் ஏறெடுத்தேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வந்துச்சு. தாவீது அனுபவிச்சாரு, சொல்றாரு, நீங்களும் நானும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், நாமும் சொல்லணும். இந்த காலவேளையில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஒத்தாசை நீங்க தான். உங்ககிட்ட தான் எனக்கு ஒத்தாசை வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும். அதை தவிர வேற எங்கிருந்து வந்தாலும் அது எனக்கு வேண்டாப்பா. உங்ககிட்ட வர்ற ஆசீர்வாதம் அது எவ்வளவு மேன்மையானதுன்னு சொல்லி ஆண்டவரை துதிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென்.